அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணியத்துக்குரியவர்களே, நம்ம தாயிஃபில் இருக்கோம். தாயிஃபில் ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவங்க வாழ்ந்த வீடு, அவங்க தொழுத பள்ளி. இப்போ பார்க்குறது அவங்க தொழுத பள்ளி வாசல். இது மேல் முகடு இல்லை. 1400 ஆண்டுகளை கடந்திருக்கு. எத்தனையோ காற்று மலைகளை கடந்து வந்தனால மேல் முகடு இல்லை. சுற்றி பள்ளியினுடைய அந்த அமைப்பு அப்படியே இருக்குது. பின்னாடி கிணறு தெரியுது பாருங்கள், கிணறு அமைப்பு. இதுதான் அவங்க வாழ்ந்த வீடு. இது அவங்க வாழ்ந்த வீடு. எல்லாம் பாதுகாப்பு பண்ணி வச்சுருக்காங்க. இது சுற்றி வர சுவர் அமைக்கப்பட்டிருக்கனால நம்ம சர்வசாதாரணமாக பார்க்க முடியாது. பஸ்ஸில் போகும்போது தான் அது மேலேருந்து இதை பார்க்கலாம். சாபி வாழ்ந்த வீடு எல்லாமே பாருங்கள். இந்த வீடு, பள்ளி, பின்னாடி கிணறு எல்லாமே இருக்குது. இது இப்போ அமைக்கப்பட்ட பள்ளி பக்கத்தில். ஹதீஸ் மொத்தம் எத்தனை? 1000. அது வந்து கருத்து வேறுபாடுகள் இருக்கும். நம்ம சொன்ன செய்தி இல்லை தான். 624 இல்ல 16. ஓகே, ஹைர், மாஷா அல்லாஹ். இப்ப தொடர்ந்து இப்ப உங்களுக்கு ஸ்பெஷல் gift தர்றது வந்து நம்ம பொறுப்பு இல்ல, அது வந்து கம்பெனி பாத்துக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணியத்துக்குரிய ஆஜிமார்களே, பாருங்க, நேரா இருக்க பெரிய இது வந்து அவங்க தொழுத பள்ளிவாசல், தொழு வச்ச பள்ளி. அது பக்கத்திலே லெஃப்ட் சைடில் உள்ளது அவங்களுடைய வீடு. அந்த பக்கம் பின் பகுதியில் அந்த அவங்க புழங்கி கிணறு அமைப்பு தெரிஞ்சு பாருங்க. அந்த எல்லாம் அவங்களுடைய குடும்பத்தினர்கள் இருந்த வாழ்ந்து வசித்த 1400 ஆண்டுகளுக்கு முன்பு உண்டான ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் தன்னுடைய வீட்டை பாதுகாப்பு பண்ணி வச்சிருக்காங்க. மேல் முகடு மேல உண்டான அந்த கூரைகள் எத்தனையோ காற்று மலைகளை கடந்து வந்திருக்கு. அதனால வந்து அந்த மேலுடைய கூரைகள் இல்லை. அவருடைய வீட்டுடைய அடையாளம் அப்படியே பாதுகாப்பு பண்ணி வச்சிருக்காங்க. பாத்துறீங்கல்ல.